அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எஸ்பி ரமேஸ்ரீ. நான் பேராசிரியர் ஆர்கே பார்த்தசாரதி ஹிந்து வித்யாலயா மெட்ரிக் பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். நான் தற்போது குமரி அறிவியல் பேரவையில் ஒரு இளம் விஞ்ஞானியாக பயணித்து வருகிறேன். நான் இன்று சமூகத்தில் ஒழுக்கம் மற்றும் சுய கட்டுப்பாடுள்ள ஒரு மாண்புமிகு மனிதனாக வாழ தேவையான பண்புகளை பற்றி எனது குடும்ப உறுப்பினர்களுடன் உரையாடலாம் என வந்துள்ளேன். அம்மா, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? நம்ம சமூகத்துல மாண்புமிகு மனிதனாக வாழணும்னா நம்ம நிறைய நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கணும். அதுல மெயினாட்டு இருக்கிறது முதல் பொது இடத்துல நம்ம நாகரீகமா இருக்கிறதுக்கு பழகணும். நம்ம பொது இட நாகரீகம்னா என்ன? பொது இட நாகரீகம்னு சொல்லுது பொது இடங்கள். நம்ம கோயில் இருக்கு, வேற இப்போ நம்ம பொதுவாட்டு ஒரு நிறைய பேர் கூடி இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போகிறோம். ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண போகிறோம், இல்லை ஒரு கேம்பு போகிறீங்க. நீங்கள் ஸ்கூலில் தான் ஒரு நிகழ்வு அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் அட்டன் பண்ணும்போது அதில் என்ன பண்ணணும்னா சவுண்டு போட்டு பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னால் நம்ம பேசுறது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணும். அதனால நம்ம அடுத்தவங்களுக்கு நம்மளால எந்த ஒரு இடையூறும் விளைவிக்கக்கூடாது. அதில் முதலாவது என்னென்னா நம்ம வாடுறது, நம்ம காலடி சவுண்டு கேட்கும். அது ரொம்ப டிஸ்டர்ப். அதனால நம்ம மெதுவாக நடந்து போகணும். அதை தவிர்க்கணும்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட டைம் அவங்க தந்திருப்பாங்க. அந்த டைமை கீப் அப் பண்ணி நம்ம அந்த நிகழ்ச்சி தொடங்கிறதுக்கு முன்னதாகவே நம்ம அங்கே போயிட்டோம்னு சொன்னால் நம்மளால பிறருக்கு இடையூறு விளைவிக்காமல் இருக்கிறத தவிர்க்கலாம். அடுத்தபடியாக என்னென்னா இருக்கை மேலாண்மை. இருக்கை மேலாண்மை என்பது என்னன்னா, நம்ம ஒரு கூட்டத்தில் சேரில் உட்கார்ந்துருக்கோம்னு வச்சு, அந்த வரிசையாட்டு அடுக்கி போட்டிருப்பாங்க. நம்ம அந்த சேரை அங்கேயும் இங்கேயும் இழுக்கும் போது அந்த வரிசை குழம்பும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டில் ஹாலில் நம்ம ஒரு சேர் போட்டிருக்கோம். அந்த சேரை நம்ம நகர்த்தணும்னு சொன்னால் இழுக்கக்கூடாது, நம்ம தூக்கி அந்த பக்கம் வைக்கணும். ஏன்னா நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த சவுண்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணும். இதுதான் பொது இட நாகரிகம்னு சொல்லி. அவை நாகரிகம் என்றால் என்ன? அவை நாகரிகம் என்பது நம்ம ஒரு மீட்டிங் ஹாலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. அதுல அவங்க பேசும்போது நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம பெரிய கல்வியாளர்கள் எல்லாம் பேசுவாங்க. எப்படியே நம்மள வயசுல பெரியவங்க தான் பேசுவாங்க. அப்ப நம்ம அவங்களுக்கு முன்னாடி நிமிர்ந்து நேரா உட்காரணும். அது நம்ம அப்படி உட்காரும்போது அவங்கள நம்ம எந்த அளவுக்கு மதிக்கிறோம் அந்த இதை நம்ம உடல் அமைப்பு அவங்களுக்கு விளக்கி காட்டும். அடுத்தது உன்னிப்பாட்டு அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி வேறு எங்கேயும் பேசாம எடுக்காம அவங்க பேசக்கூடியதை நம்ம உன்னிப்பா கூர்ந்து கவனிச்சு நோட்ஸ் எடுக்கணும். அப்ப அது நம்ம அறிவு திறமையை வெளிப்படுத்தும். அதுதான் அவை நாகரிகம். அப்பா, உணவு மேலாண்மைனா என்ன? உணவு மேலாண்மை என்பது ஒரு இடத்துல சாப்பிட போகிறோம். அப்போ நம்ம அந்த இடத்துல நாகரிகத்தை கடைப்பிடிக்கணும். வரிசை நின்று சாப்பிடணும். முந்தி அடிச்சு போட்டு அங்கே சாப்பாட்டுக்கு வேண்டி என்ன பண்ணக்கூடாது, ஒரு நெரிசல் உண்டாக்கக்கூடாது. உணவு வீணடிக்கக்கூடாது. சாப்பிட்ற இடத்துல இடங்களால சுத்தமாக வச்சுக்கணும். எக்காரணம் கொண்டும் சாப்பாடை வீணடிக்காமல் பார்த்துக்கணும். சரிங்களா? அப்பா, உணவை ஏன் வீணாக்கக்கூடாது? மனிதனுக்கு சாப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம். சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும். நம்ம தமிழ்நாட்டில் அரிசி சாப்பாடு சாப்பிட்றோம். இந்த சாப்பாடை விளைவிக்கிறது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அரிசிக்கு 25 பேராவது உழைக்கணும். மொத்தமாக நம்ம சாப்பிட முடியும். ஒரு விவசாயி சேற்றில் கை வச்சாங்கன்னா நம்ம சோற்றில் கைக்க முடியும். அதை மனதில் கொண்டு நமக்கு தேவையான அளவு உணவு எடுத்து கீழே உட்கார்ந்து அந்த குழு தாக்கி நெஞ்சு விதமாக அமர்ந்து சாப்பிடணும். தேவையான வாய்ப்பு மென்று சாப்பிடணும். அப்போ தேவையான ஜீரண சக்தி நமக்கு கிடைக்கும். கீழே சாப்பிட்றதுனால நமக்கு தேவையான ஜீரண சக்தியான அமிலம் உள்ள சாப்பாடு ஜீரணம் நமக்கு வயிற்று பிரச்சனை ஒன்று உருவாகுது. சரியா? அம்மா, தங்குமிடம் கட்டுப்பாடு என்றால் என்ன? தங்குமிட கட்டுப்பாடு என்பது இப்போ நம்ம ஒரு இடத்துல போய் நம்ம பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து தங்கோன்னு வச்சுக்கோங்க. நம்ம மட்டும் போக மாட்டோம். ஸ்கூல்ல இருந்து ஒரு ப்ரோக்ராமுக்காக கூட்டிட்டு போறாங்க. அப்ப நிறைய பிள்ளைங்க அந்த இடத்துக்கு வருவாங்க. அவங்களுக்கு ஒரு
குறுகிய இடம் தான் அமைச்சு கொடுப்பாங்க. அந்த இடத்துல 4 பிள்ளைங்க இருக்கலாம், ஒரு ரூம்ல 3 பிள்ளைங்க இருக்கலாம். அப்போ என்னன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் தந்திருப்பாங்க. அந்த டைமை நீங்க என்ன செய்யணும்னா கீப் அப் பண்ணணும். அதுல எல்லாருமே குளிக்கணும், அந்த உடை மாற்றணும், அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு கிளம்பி போகணும். அதனால நம்ம என்ன செய்யணும்னா எல்லாருக்கும் அந்த டைம் வந்து ஒத்து போகணும்னா நம்மளால எவ்வளோ சீக்கிரம் நம்ம கிளம்ப முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கிளம்பி வெளியே வந்துடணும். இதுதான் தங்குமிட கட்டுப்பாடு. சரி, அவங்க தரக்கூடிய அந்த இதை நம்ம வந்து கரெக்டாக கீப் அப் பண்ணி கொண்டு போகணும். இதுதான் தங்குமிட கட்டுப்பாடுன்னு சொல்லுவோம். சித்தி, நம்ம சாலையை எப்படி பாதுகாப்பாக போகலாம்? சாலை விதிமுறைகளை நம்ம கண்டிப்பா என்ன செய்யணும், பின்பற்றியே ஆக வேண்டும். இப்போ நீங்க வாகனத்துல இருசக்கர வாகனத்துல போறதா இருந்தா கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும், ஹெல்மெட் போடணும். இது கார்ல நீங்க போறதா இருந்தா என்ன போடணும், சீட் பெல்ட் கண்டிப்பா அணிஞ்சே ஆகணும். குடிச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, எப்போதுமே வாகனம் ஓட்டவோ நடக்கவோ செய்யக்கூடாது. இது நம்ம நடந்து போறதா இருந்தா எப்போதுமே இடது பக்கமா தான் என்ன செய்யணும், நடந்து போகணும். இந்த சைடுல இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம் நம்ம வந்து கிராஸ் பண்ணணும்னா அந்த சீப்ரா கிராசிங் 2 சைடும் வலது பக்கமும் இடது பக்கமும் பார்த்துட்டு வாகனம் வருதா இல்லையான்னு பார்த்துட்டு தான் நம்ம என்ன செய்யணும், கிராஸ் பண்ணி போகணும். சரியா? அப்புறமா வந்து எக்காரணம் கொண்டும் நடந்து போகும்போது பிள்ளைகளை கூட்டிட்டு போறோம்னா பிள்ளைங்களை பாதுகாப்பாக என்ன செய்யணும், சாலையில நடத்தி கூட்டிட்டு போகணும். அப்படி போகும்போது என்ன செய்யக்கூடாது, பிள்ளைகள் எப்போதுமே ஓடவே கூடாது. அப்படி நம்ம ஓடணும்னா வண்டிகள் என்ன செய்யும், வண்டிகளுக்கு இடையூறா இருக்கும். அப்படிதானே? அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, கண்டிப்பா ஓடவே கூடாது. கவனமா நிதானமா தான் என்ன செய்யணும், ரோட்ல நம்ம போகணும். சரியா? பெரியம்மா, பாதுகாப்பு மற்றும் உடைமை மேம்பாடு என்றால் என்ன? பாதுகாப்பு என்பது அது வந்து உங்களுக்குள்ள பாதுகாப்பை சொல்லியிருக்கு. இப்போ ஸ்கூல்ல இருந்து உங்களை டூர் கூட்டிகிட்டு போகலாம், இல்லைன்னு சொன்னால் ஒரு கேம்ப் கூட்டிகிட்டு போகலாம். அப்போ கூட்டிகிட்டு போகும்போது என்னென்னா நாங்கள் பேரண்ட் வந்து உங்கள் கூட வரமாட்டோம். உங்களை பாதுகாக்கிறது வந்து உங்களுக்கு கைடு இருப்பாங்க, உங்கள் மிஸ்ஸு கூட வருவாங்க, அவங்க தான் உங்களை பாதுகாக்கணும். அதுக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு அவங்களுக்கு கொடுக்கணும். சரியா? நீங்கள் எங்கே போனனாலும் அவங்களுக்கு துணையோடு தான் நீங்கள் போகணும். அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் நீங்கள் போகணும். அதுதான் உங்களுக்கு மெயினான பாதுகாப்பு. இப்போ ஒரு ரூமில் வந்து தங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் தனியாக வந்து தங்கக்கூடாது. தனியாக தங்கும்போது அதில் நிறைய ஆபத்துகள் இருக்கும். நீங்கள் கதவை பூட்டிட்டு தூங்கிடலாம். அப்போ உங்களை அவங்க வந்து பாதுகாக்க முடியாது. அதுக்கப்புறம் உள்ள ஏதாவது ஆபத்து நடந்தாலும் உங்களுக்கு யாருமே துணைக்கு இருக்க மாட்டாங்க. அதனால ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து 2 பேராட்டம் 3 பேராட்டம் அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து தங்கணும். அது வந்து உங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை இது பண்ணும். அப்போ உடைமை பாதுகாப்புன்னு சொல்கிறது நீங்கள் கொண்டு போகக்கூடிய நோட்டு, புக்கு, பென்னு, பின்ன உங்களோட திங்ஸ் அதெல்லாமே என்னென்னா வேற யாருமே பாதுகாக்க முடியாது, நீங்கள் தான் பாதுகாக்கணும். அதுதான் உடைமை பாதுகாப்பு. அப்போ இப்போ லாஸ்ட் ஒரு சம்பவம் கூட நடக்குது. நம்ம அக்கா வந்து இளம் விஞ்ஞானி இதுக்கு கேம்புக்கு போயிருந்தாங்க. போகும்போது அக்கா இருந்த ரூமில் 3 பிள்ளைங்க உண்டு. அந்த 3 பேர் இருந்ததுனால அந்த ஒரு ஆபத்தில் இருந்து அவங்க பாதுகாக்க முடிஞ்சு. என்னன்னா அந்த ரூம் வந்து தன்னமே லாக் ஆகிடுச்சு. லாக் ஆகும்போது இப்போ நம்ம அக்கா மட்டும் அதில் இருந்தாங்கன்னு வச்சுக்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பிள்ளை தனியாக இருக்கும்போது அவங்களுக்கு டக்குன்னு பயம்தான் வரும். இப்போ 3 பேர் இருந்ததுனால அவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து அந்த டோரை வந்து திறந்து விட்டாங்க. இந்த மாதிரி ஆபத்துல இருந்து நம்மளை பாதுகாக்கணும்னு சொன்னால் தனியாக நம்ம தங்கக்கூடாது. சமூகத்தில் ஒரு மனிதன் எவ்வாறு ஒழுக்கத்துடனும் சுய கட்டுப்பாடுடனும் வாழ வேண்டும் என்பதை அனைவருக்கும் இந்த காணொலி மூலம் விளக்க எனக்கு வாய்ப்பளித்த குமரி அறிவியல் பேரவைக்கு நன்றியை கூறி, நாம் அனைவரும் இந்த சமூகத்தில் ஒழுக்கத்துடனும் சுய கட்டுப்பாடுடனும் வாழ்வதன் மூலம் எதிர்காலத்தில் இந்த சமூகத்தை நல்லதோ சமூகமாக உருவாக்க முடியும் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.